வணக்கம் உறவுகளே. நலமா வளமா வளமோடு வாழுங்கள். கல்கிஜியோடு நான் பயணித்த நாட்கள். அவர் கடவுளா மகானா, இந்த ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் மூலமாக, அதுதான் இந்த காணொளி. நாங்கள் சென்னைக்கு புறப்படுறோம். எங்கள் டீம் முழுக்க ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒருங்கிணைஞ்சு ஒரு சின்ன குழுவாக சேர்றோம். அதை தலைமையேற்று நடத்துறது சங்கர்ஜி தான். இப்போ சங்கர்ஜி கூட கிளம்பி சென்னைக்கு போகிறோம். கல்கிஜி எங்கே இருக்காங்க அப்படின்னா, திருமிழிசை பக்கத்தில் நேமம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பர்ணசாலை அமைத்து சின்னதாக ஒரு குடில் அமைத்து அங்கே தான் கல்கிஜியுடைய தகவல்கள் நடைபெறுகிறது. சிதம்பரத்திலிருந்து நாங்கள் புறப்படுறோம். இடையில நிறைய நிகழ்வு, அதெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது சொல்கிறேன். சங்கர்ஜி, சந்திரசேகர்ஜி, அண்ணாஜி, அடியேன், சிவலிங்க அண்ணா எல்லாம் புறப்படுறோம். அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற அளவுக்கு போக்குவரத்து வசதி கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த கட் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது அதிகமாக இருந்த நேரம். இரவு நேரத்தில் ரொம்ப அந்த பிரச்சனை இருக்கும். ஆபத் பாந்தவ மாரி உதவுனது அன்னைக்கு சிவலிங்க அண்ணா தான். அவங்க மாமனார் வீடு சென்னை. இந்த நேமம் பகுதிக்கு பூந்தமல்லியிலிருந்து போகக்கூடிய டவுன் பஸ் தான். ஒரு சில பேர் பாரிஸ் கார்னர்லேருந்தே வரும், ஆனால் ரொம்ப கம்மி. நம்ம பச்சையப்பன் கல்லூரி பக்கத்தில் நியூ ஆவடி ரோடு, அங்கே சங்கர்ஜியோடைய உறவினர்கள் இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க. அவங்க மருத்துவர்கள், சங்கர்ஜிக்கு சித்தப்பா மகன்கள். இரவு சிதம்பரத்துலேருந்து புறப்பட்ட அப்பெல்லாம் சென்னைக்கு போகிறது பெரிய விஷயம். இந்த ஸ்டேட் பஸ்ன்னு சொல்லுவாங்க, திருவள்ளூர் போக்குவரத்து கழகம். இப்போ எஸ்சிடிசின்னு போயிட்டு இருக்காங்களே, அந்த வண்டி தான் விரைவு போக்குவரத்து கழகம். அதை ஒரு பெரிய பயண ஏற்பாடு மாதிரி பண்ணிட்டு போகணும். இரவு பாரிஸ் கார்னர் விடிய காலையில் இறங்குவோம். அங்கேருந்து நியூ ஆவடி ரோடு வந்துடுவோம். அவங்க வீட்டை பொறுத்தவரை கீழே அந்த ரிசப்ஷன் ஹால், இந்த கிளினிக்கோடைய ரிசப்ஷன் ஹால் இருக்குது பாருங்கள், அதுவே எங்களுக்கு போதுமானது. ஏன்னா நாங்கள் இருக்கிறது 1 மணி நேரம் 2 மணி நேரம் அதிகபட்சம், அதுக்கு மேலே கிடையாது. பையெல்லாம் போட்டுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு கடன்னு காலை விவரங்களை முடித்து கிளம்பிடுவோம். இந்த பச்சையப்பன் கல்லூரி அந்த பஸ் ஸ்டாப்பில் நின்னீங்கன்னா, நம்ம நேரம் நமக்கு பஸ்ஸு வரணும், நாம் போக முடியும். இல்லை அப்படின்னா திட்டமிட்டபடி செய்ய முடியாது. அங்கிருந்து புறப்பட்டு பூந்தமல்லி பூந்தமல்லியிலிருந்து புறப்பட்டு நீங்கள் நேமம் சேர்றதுக்குள்ள ஒரு வழி ஆகிடும். அதுவும் எப்படி வருவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியார் இங்கே இருக்கிற மாதிரி வருவோம். அதாவது வெள்ளிக்கிழமை இரவு நேமம் வந்துடணும். சனியார் 2 நாளும் அறிமுக சத்சங்க வகுப்பு நடக்கும். வரையங்கம்னு வேறு. அதுக்கு முதலாக வர்றவங்க கல்கியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வகுப்பை அவங்க நடத்தினாங்க. 2 சின்ன சின்ன கொட்டா போட்டிருப்பாங்க. கீட்டு கொட்டா தான், விழல் அடிச்சிருப்பாங்க. 2 கொட்டா இருக்கும். அடுத்து கொஞ்சம் பெரியதாக ஒரு அமைப்பு, ஒரு கொட்டாவும் இருக்கும். மொத்தம் 3 இதுதான் அங்கே இருக்கும். ஒன்று இந்த வரையங்கம், இந்த நிகழ்வெல்லாம் நடத்துறது. இன்னொன்று அலுவலகம் மாரி பயன்பட்டது, உணவகம், அலுவலகம் இந்த மாதிரி பயன்பட்டது. மற்றது பார்த்திங்கன்னா பெரிய வகுப்புகள் நடக்கிறதுக்கு உள்ளது. அந்த பெரிய வகுப்புகள் நடக்கிறதுக்குன்னு இருக்கிற இடம் 3ஆக பிரிக்கப்பட்டு
நடு மையமாக இருக்கக்கூடிய பகுதி வகுப்புகளுக்கும், மிச்சம் 2 புறமும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. தனியாக குளியலறை கழிப்பறை வசதிகள் பண்ணியிருந்தாங்க. ஆண்களை பொறுத்தவரை தனி, பெண்களை பொறுத்தவரை தனி. இதுதான் இயல்பாக இருந்தது. முதல் முறை நான் கலந்துக்கிறேன். அப்போ கலந்துக்கும் பொழுது தான் ஒரு நிகழ்வை நான் கவனிக்கிறேன், நான் உணர்றேன். அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுதர்மா அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வைப்பாங்க. சுதர்மான்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன் ஜென்ம வினையின் பலன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது தான் சுதர்மா. நீங்கள் ஏன் இப்போ இப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம சொல்கிறோம்ல, நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்போம்ல, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு. இதை எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்கு ஒரு முறையை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு சுதர்மா அப்படின்னு வேறு. அதில் தான் முதல்ல நான் என்ன பார்த்தேன், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்தேன். அந்த நிகழ்ச்சி தான் என் வாழ்க்கை பயணத்தையே மாற்றினது. அடுத்ததாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமானது. ஒரு பிரார்த்தனைன்னா அதை எப்படி செய்யணும் அப்படின்னு. இப்போ நாம் கோயிலுக்கு போகிறோம், பகவான்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம். பகவான் எனக்கு வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு திருமணம் நடக்கணும், என் கடன் அடையணும், என் வீடு கட்டி முடியணும், இப்படிலாம் பிரார்த்தனை வைக்கிறோம். இந்த பிரார்த்தனையை எப்படி வைக்கணும், பிரார்த்தனை செய்வது எப்படி அப்படிங்கிறத தான் நான் கல்கிக்கிட்டேருந்து முழுமையாக பெற்றேன். ஆமாங்க, இன்றைய வாழ்க்கை பயணத்தின் வெற்றி இலக்கு அதிலிருந்து தான் ஆரம்பித்தது. ஒரு விஷயத்தை கேட்கணும்னா எப்படி கேட்கணும் அப்படின்ட்டு இருக்கு. அதை தான் அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அந்த நாள் இன்று வரை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். நாங்கள் இங்கேருந்து போகிறோம், இந்த விவரங்களெல்லாம் கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். இந்த சுதர்மா பார்த்தடியாலே எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடுது. ஒரு முழுமையான ஏதோ என்னுடைய தேடுதலுக்குரிய விடை கிடைத்ததா ஒரு திருப்தி எனக்கு. தொடர்ந்து எனது பயணத்தை அதை நோக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். இதேமாரி பொங்கல் நேரம்தான் ஒரு கட்டத்தில் நான் அங்கேயே இருக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கும் போயிட்டேன். அது என்னை எங்கே கொண்டு போய் விட்டது அப்படின்னா, இந்த பொங்கல் நேரத்தில் நான் மடத்திலே தங்கிட்டேன். என்னை போகியல் என்று அழைக்கிறாங்க. நான் ஒரு 2-3 நாள் அங்கேயே இருக்கிறது அப்படிங்கிற மனநிலையில் போயிட்டேன். அந்த அளவுக்கு நான் அதில் முழுகிட்டேன். போகியல் அன்னைக்கு புறப்படுறோம். அங்கேருந்து புறப்பட்டு பாரிஸ் கார்னர் வர்றதே பெரிய விஷயம். மீன்பாடி வண்டின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி 3 சக்கர வண்டி, மோட்டர் பொருத்தி. இப்போ தான் அந்த வேலையெல்லாம் டாடா ஏஸ் குட்டியானா செய்யுது. அதில் ஏறிக்கிட்டு தான் நீங்கள் சென்னைக்குள்ளேயே வர முடியும். அவன் போகிற வழியில் எங்கே இறக்கிறான்னா அங்கேருந்து அடுத்தது பிடிச்சி வரணும். அண்ணாஜி, நான், என்னுடைய டீம் எல்லாம் அங்கே வரும். வயசில் சின்னவன் நான் தான். அது மட்டும் இல்லை, திருமணமாக அது அண்ணாஜிக்கு அப்போ தான் திருமணம் ஆகிருக்கு. மிச்சம் எல்லாம் வயதில் மூத்தவங்க. பஸ்ஸில் ஏறி உட்காடுறோம். அது ஒரு பெரிய கதை, அதை நான் அடுத்தடுத்த காணொலியில் சொல்கிறேன். பேருந்து புறப்படுது. தாம்பரம் தாண்டி திண்டிவனம் இடைப்பட்ட நேரம், இந்த பயணம் வந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு மாற்றம். அப்படியே வேர்த்து கொட்டுது, உடம்பு அப்படியே சில்லுட்டு போச்சு. அண்ணாச்சி தான் பக்கத்தில் உட்காந்து கையை தட்டுறாரு. என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படிங்கிறார். ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை, என்னமோ ஒரு மாதிரியாக இருக்குன்னாங்க. அப்படி என்ன நடந்தது தெரியல. அப்புறம் பக்கத்தில் ஜன்னல்லாம் திறந்து விட்டு, கொஞ்சம் காற்று வேற வைக்கப்பா அப்படின்னு. பின்னாடி சங்கர்ஜி உட்காந்துருக்காங்க, சிவலிங்க அண்ணா உட்காந்துருக்காங்க, என் பக்கத்தில் அண்ணாஜி உட்காந்துருக்கார், மறுபக்கத்தில் சந்திரசேகர்ஜி உட்காந்துருக்காங்க. என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க. தெரியல, என்னமோ ஒரு மாதிரி ஷிவரிங். எனக்கு ஒரு 18-19 வயசு தான் இருக்கும் அந்த நிகழ்வு நடக்கும்பொழுது. அதோட
ஒரு 1 மணி நேரத்தில் கொஞ்சம் உடம்பு சரியாயிட்டு திண்டிவனம் விடிய காலையில் திண்டிவனம் வருது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திண்டிவனத்தில் திருவள்ளூருக்கு தனி பஸ் ஸ்டாண்ட் இருந்து உண்டு. இந்த மேம்பாலத்துக்கு கீழே இப்போ போனீங்கன்னாலும் பார்க்கலாம். அங்கே இறங்கி ஒரு காஃபியை குடிச்சிட்டு உட்காருனா அப்புறம் தான் ஃப்ரீயாக இருக்குது. போகியல் முடியுது, பொங்கல் முடியுது, மாட்டு பொங்கல் முடியுது, கருணாநிதி கிளம்பி ஆசிரமத்துக்கு வந்துட்டேன். ஏதோ ஒரு எண்ணெய் அறியாத ஒரு இருப்பு. என்ன நடக்குது, என்ன நடந்தது எதுவுமே எனக்கு நினைவில் இல்லை. திருப்பி இவங்க எல்லாம் புறப்பட்டு வராங்க. அந்த இடைப்பட்ட காலம், அந்த நிகழ்வு ஏன் நடந்தது அப்படிங்கிறத பிற்காலத்தில் நான் உணரக்கூடிய தருணம். அதன் மூலமா எனக்கு கிடைத்த பலன். பொறுத்திருங்கள், அடுத்த காணொளியில் காண்போம். சந்த் அனந்த் கல்கி இந்த நிகழ்வில் கல்கியோடு எனக்கு ஏற்பட்ட அனுபவம், அதன் காரணமாக என் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றம். தொடர்ந்து இந்த காணொளியில் வாங்க, எல்லா தகவலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்றும் உங்களுக்காக நான், உங்களோடு மட்டும்தான்.